விஜய் அவர்கள் போடக்கூடிய இந்த ஒரே ஒரு கையெழுத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய 70 ஆண்டு கால வரலாறை தலைகீழா மாத்த போகுது. அண்ணா காலத்துல துவங்கி இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் செய்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மிகப்பெரிய வழக்குகள் நடத்தி பாதுகாத்த உரிமையை ஒட்டுமொத்தமா காலி பண்ணணும்னு 2018 இந்த மோடி அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதை ஏத்துக்கவே முடியாதுன்னு அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமியும் அதுக்கு பிறகு வந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சண்டை போட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி இதை நடைமுறைப்படுத்திடணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் RN ரவி மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்தார். ஆனா அதை எல்லாத்தையும் சட்ட போராட்டத்தினூடாக தற்காலிகமாக தடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு கவர்னர்கிட்ட நாங்க சண்டை போட மாட்டோம், டெல்லிகிட்ட நாங்க சண்டை போட மாட்டோம், கொடுங்க நாங்க கையெழுத்து போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக இந்த சட்டத்தை மாத்தி இந்த கையெழுத்து போடுறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. இது குறித்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எந்த கூட்டணி கட்சியும் வாயே திறக்கல. ஆனா எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்துகிட்டே இருக்கு. அது ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன இங்கிலீஷ் பத்திரிகையா இருக்கலாம், இல்ல தமிழ் பத்திரிகைகளா இருக்கலாம், எல்லாத்துலயும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க ரொம்ப 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 அமைதியா தனக்கு ஓட்டு போட்ட ஜென்சிக்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. 2018 மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம் என்ன, அதை எடப்பாடி பழனிசாமியும் மு க ஸ்டாலினும் ஏன் எதிர்த்தார்கள்? ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு வாயே திறக்காம இதுல ஏன் கையெழுத்து போடுறாங்க, இதை எப்படி மேனிபுலேட் பண்றாங்க? இதனால தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி நடுத்தெருவுக்கு வரப்போகுது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். 2018 மோடி அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருக்கு, அதாவது மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்தந்த அரசாங்கம் அவங்கவுங்க பணம் போட்டு அவங்கவுங்க நிலத்தை கொடுத்து அவங்கவுங்க கட்டடத்தை கட்டி ப்ரொஃபசர்ஸை கொண்டு வந்து மாணவர்களை சேர்த்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நாம சொல்ற சிலபஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம ஆட்களை ஒருத்தர் உள்ள வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யார் நினைக்கிறாங்க? RSSம் பாஜகவும் நினைக்குது. இதனால அவங்க என்ன பண்றாங்க? ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. 2018 அந்த சட்டத்தை மாத்துறாங்க. அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இனிமேல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்றால் அந்த துணைவேந்தரை தேடக்கூடிய சர்ச் கமிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த சர்ச் கமிட்டியில டெல்லியில இருந்து ஒருத்தர் இங்க இருப்பார், அதாவது UGCல இருந்து ஒரு மெம்பர் அந்த சர்ச் கமிட்டியில இருப்பார். இனிமேல் நீங்க கட்டாயமா அவர் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சட்ட திருத்தத்தை மாத்துறாங்க. இதை பார்த்து பல மாநிலங்கள் நேரடியாக எதிர்த்தாங்க. யாருன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள். தமிழ்நாடு மாநிலங்கள் வெளிப்படையாகவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய நோக்கம் எங்களுக்கு என்னன்னு தெரியும், நீங்க ஒரு RSS காரரை கொண்டு வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் உட்கார வைக்க பார்க்குறீங்க, அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு அடமானம் வைக்கப்பட்ட அதிமுக கூட, யார் எடப்பாடி பழனிசாமி கூட அந்த சட்டத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னார். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 வந்ததுக்கு பிறகு UGCயிலிருந்து ஒருத்தரெல்லாம் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து நியமிக்க முடியாது சர்ச் கமிட்டி VCயில், நாங்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஒரு மிகப்பெரிய ஃபைட் பண்ணி, கவர்னர் இருந்தால் தானே இந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு, கவர்னரே இனிமேல் பல்கலைக்கழகங்களுக்கு சான்சலர் கிடையாது அப்படின்னு ஃபைட் பண்ணி முதலமைச்சர் தான் இனிமேல் வந்து எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் அப்படின்னு சட்டத்தையே மாற்றினாங்க. இந்த சட்டம் பெரிய பஞ்சாயத்தாகி பிரதிபாலா மகாதேவன் வரைக்கும் போய் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா GR சுவாமிநாதன் அதுக்கு வேற ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த வழக்கு வர 29ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போகுது. அது 29க்கு வர்றதுக்கு முன்னாடியே வாலண்டியரா நாமளே சில உள்ளடி வேலைகளை பார்த்துடலாம் அப்படின்னு இந்த தாவேக அரசு செய்கிறாங்க. ஸோ அடிப்படையில் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தை முடிவு பண்ணுறது யார்? துணைவேந்தர்கள் தான். அவங்க தான் ஹெட்டு. அவங்க கீழே ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க, செனட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, சிண்டிகேட் இருப்பாங்க, இது எல்லாமே இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு குழு. இப்போ இந்த துணைவேந்தரை யார் தேர்வு செய்கிறது? அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. காலங்காலமாக என்னென்னா, ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி இருக்கும், சர்ச் கமிட்டி. ஒருத்தர் வந்து கவர்னர் சைட்லேருந்து வருவாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்திற்கு கூடிய சிண்டிகேட் மெம்பர் சைட்லேருந்து வருவாங்க, மூணாவது ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய இல்லை எந்த மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறையிலிருந்து ஒருத்தர் வருவாங்க. ஸோ அப்போ 3 பேர் 3 சைட்லேருந்து வருவாங்க அப்படிங்கிறதான் இருந்துச்சு. 2018 மோடி அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்து UGCயிலிருந்து ஒருத்தரை கொண்டு வந்து உள்ளே போடுவோம் அப்படின்னாங்க. இதை முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. யாரை? வைஸ் சான்சலரை தேடும் அந்த குழுவில். இப்போ விஜய் அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது பாஜகவோடு இணக்கமாயிரணும், அவங்களோட வந்து முரண்பட்டுட்டா நம்ம மேலே பல வழக்குகள் இருக்குது, அந்த வழக்கையெல்லாம் நோண்டி எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மாநில அதிகாரத்தையே மாநில உரிமையவே அடகு வைக்கிறாங்க. எப்படி அடகு வைக்கிறாங்கன்னா, 5 பேராக இதை மாற்றிக்கலாம். ஒன்று வந்து UGC மெம்பர் வரட்டும், அவரை காம்பன்சேட் பண்ற மாதிரி மாநில அரசாங்கத்திலிருந்து இன்னொரு பேர்த்த போட்டுக்கலாம். இப்போ 3ல் 2 மெஜாரிட்டி.
ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் யூனிவர்சிட்டியிலிருந்தும் அரசாங்கத்திலிருந்து வர்ற ஆட்கள் கவர்னருக்கு சொல்லக்கூடிய ஆட்களை விட அதிகமான பவர் இருக்குது அப்படின்னு 3 பேர் கொண்ட குழு இருந்துச்சு. இப்போ நம்ம 5 பேராக மாற்றிட்டோம்னா 2 பேர் அரசாங்கத்திலேருந்து வருவாங்க, ஒருத்தர் யூனிவர்சிட்டியிலேருந்து வருவார். ஸோ அப்போ 3 பேர் நம்ம சைடில் இருக்காங்க. கவர்னரும் அது இல்லாமல் யூஜிசி மெம்பர் தானே, அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்மார்ட்டாக ஒரு திட்டத்தை போடுறதாக அவங்க சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ஆபத்து. அண்ணா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, கவர்னருங்கிற போஸ்டே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய முழக்கமே அதுதான். இந்த கவர்னர் நியமிக்கிற ஒரு ஆளை வேற வழி இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணிட்டு இருக்கிறோம். சென்ட்ரல்ல இருந்து இன்னொருத்தர் உள்ள வர்றாரு அப்படிங்கிறது மாநில உரிமைக்கு நேர் எதிரானது. யூஜிசி சார்ந்த ஒரு நபர் எதற்காக மாநில பல்கலைக்கழகங்களுக்குள்ள தேர்வு செய்யக்கூடிய இடத்துல வர்றாரு? யூஜிசியா பல்கலைக்கழகங்களுக்கு இடம் கொடுக்குது? இல்லை, தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்குது. யூஜிசியா சம்பளம் கொடுக்குது? இல்லை, தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது. யூஜிசியா வாத்தியார்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணது? இல்லை, தமிழ்நாடு அரசு பண்ணுது. யூஜிசியா மாணவர்களை ரெக்ரூட் பண்ணது? இல்லை, தமிழ்நாடு அரசு பண்ணுது. யூஜிசி வேற, தமிழ்நாடு அரசு வேற, மத்திய அரசாங்கம் வேற, நம்ம அரசாங்கம் வேற. இவங்க தான் நிலவத்திலிருந்து சம்பளத்திலிருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க, எல்லா செலவும் பார்த்துக்கிறாங்க. செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம், ஆனால் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா அது எப்படி நியாயம்? இதுதான் மாநில உரிமையினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ரொம்ப எளிய மொழியில் சொல்லப்போனால் இதைத்தான் காலங்காலமாக பாதுகாத்துட்டு வர்றாங்க. யூஜிசியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதா முழக்கம். அதுதான் கோரிக்கை. யாரும் வரக்கூடாது, டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ள அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமா ஆர்எஸ்எஸ்காரங்க தான் எல்லா பல்கலைக்கழகத்திலையும், நான் சொல்றது மத்திய பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலராக உட்காந்துருக்கிறாங்க. அது ஜேஎன்யூவாக இருக்கலாம், டெல்லி யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், எந்த யூனிவர்சிட்டியான வேணா இருக்கலாம். டெல்லியில் ஆர்எஸ்எஸ்க்கு சார்பான ஒரு ஆளை கொண்டு அந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக போடுறாங்க. பாடத்திட்டத்தில் இருந்து மாணவர் அமைப்பிலிருந்து எல்லா விஷயமுமே இந்துத்துவாவுக்கு சாதகமாக போயிருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கீழடி அகலாய்வு கிடைச்சிருக்கு, இரும்பு கால அகலாய்வு கிடைச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு தமிழ்நாடு தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வரலாற்றினுடைய மையப்பகுதி, இந்திய வரலாறை எழுத வேண்டும் என்றால் தெற்கிலிருந்து எழுத வேண்டும், தமிழ்நாட்டிலிருந்து எழுத வேண்டும்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். நம்மளுடைய மொழி தொன்மையானது, இனம் தொன்மையானது, நம்மளுடைய நாகரிகம் தொன்மையானது, நமக்கு அதுக்கான அகலாய்வு இருக்கு, மொழியியல எட்டிமாலஜிக்கல் ஆய்வு இருக்கு, ஆர்கியாலஜிக்கல் ஆய்வு இருக்கு, எல்லாமே இருக்கு. இதை ப்ரூவ் பண்ணி ஒரு அகாடமிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை கொண்டு ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா நம்ம ஆள் ஒருத்தர் வைஸ் சான்சலர் அதை தான் கொண்டு வர முடியும். இதே இந்த விஷயத்தை கொண்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வைக்க முடியுமானா முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரர் உட்காந்துருப்பாரு. அவர் வேதம் தான் பழசு, ஆரியன் தான் பழசு, சமஸ்கிருதம் தான் பழசு. அங்கே இருக்கு பார்த்தீங்களா, வேத நாகரிகன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா, சரஸ்வதி நாகரிகன்னு சொல்லி ஏமாத்துறாங்க இல்லையா, இதெல்லாம் தான் பழசு. அங்கேருந்து தான் தமிழனே இங்கே வந்தான். தமிழனுக்கு சொந்தமான மொழியெல்லாம் கிடையாது, ஒரு பெரிய மொழியே கிடையாது. சமஸ்கிருதத்துலேருந்து தான் அது பிறந்தது அப்படின்னு அவன் எழுதிட்டு போயிடுவான் வரலாறு. இது ஒரு சிம்பிளாக நான் சொல்ல வர்றேன். ஸோ அப்போது அந்தந்த மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகங்கள், அதனுடைய பாடத்திட்டங்கள், அதனுடைய கலாச்சாரம், மொழி, பண்பாடு, வரலாற்றோடு ஒன்றி இருக்க வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகம் அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். மையப்படுத்தப்பட்ட ஒரு வேத ஆரிய நாகரிகத்தை உள்வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. காலங்காலமாக எப்பவுமே வரலாற்றை மாற்றி மையப்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்றை எழுதுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. நான் சொல்கிறது வரலாறு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயம். இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பொருந்தும். இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துங்க, ஐஐடியினுடைய டைரக்டர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சின்ன வயசில் காய்ச்சல் வந்தால் கோமியத்தை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு யாராவது கோமியம் குடிச்சா செத்து போயிடுவாங்க. ஒரு ஐஐடி டைரக்டர் பேசுகிறாரு. வடக்கில் இருக்கக்கூடிய ஐஐடி டைரக்டர் என்ன சொல்கிறாரு, உத்தரகாண்டில் அடிக்கடி நிலநடுக்க வர்ற காரணம் மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால தான் அப்படின்னு பேசுகிறாரு. அதாவது கறி சாப்பிட்டாவே நிலநடுக்க வந்துடும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட நபர்கள் ஆர்எஸ்எஸ் மனநிலையோடு அடிப்படை அறிவே இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு பல மத்திய பல்கலைக்கழகங்களில் மத்திய நிறுவனங்களுடைய தலைவராக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸு. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23,000க்கு அதிகமான மாணவர்கள், ரிசர்வேஷனில் போன மாணவர்கள் சூசைட் பண்ணி செத்துருக்கிறான். எல்லா ஐஐடி, ஐஐஎம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் 90% அதிகமான பேராசிரியர்கள் பார்ப்பன உயர்சாதி வகுப்பை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த நிலைமை தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டியில் கிடையாது. தமிழ்நாட்டு அரசு நடத்திட்டு இருக்கக்கூடிய 22 யூனிவர்சிட்டியில் அப்படிலாம் கிடையாது. இங்கே ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கான உரிய இடம் கிடைக்குது. எல்லா பேராசிரியர் பட்டியலையும் எடுத்து பாருங்க, அதில் ஓபிசி இருப்பாங்க, அதாவது நான் சொல்றது பிசி, எம்பிசி இருப்பாங்க, எஸ்சி, எஸ்டி இருப்பாங்க. மாணவர்களையும் அதே கேட்டகரி இருக்கும், எல்லாமே இருக்கும். எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்களுக்குள்ள ஜாதி வெறி இருக்கு, ஜாதி வெறி சார்ந்த அமைப்பு இருக்கு, அம்பேத்கர் பெரியாரை பற்றி பேசினா பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் கிடையாது. ஆனால் ஐஐடியில் பேசினா பிரச்சனை வருது, ஐஏஎம்ல பேசினா பிரச்சனை வருது. ஸோ அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இது ஏதோ வைஸ் சான்சலரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழு அல்ல, இது மாநில அதிகாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு குழு. மாநில அதிகாரம்னா என்ன? இந்த மக்கள், இந்த கலாச்சாரம், பண்பாடு, கல்வி, இதை காப்பாற்றக்கூடிய ஒரு இடம்.
ஸோ அப்போ நம்ம பணம் போட்டு நம்ம வரி பணத்தில் காலேஜ் நடத்திட்டு இருக்கோம், யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்கோம். இதில் யார் தலைவராக இருக்கணுங்கிற முடிவை டெல்லியிலிருந்து ஒருத்தர் வந்து பண்ணுவார் அப்படின்னு சட்டத்தை திருத்த நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. யார்? டெல்லி. அதை இதுக்கு முன்னாடி இருந்த அரசு விடலை, கோர்ட் வரைக்கும் போய் சண்டை போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துருக்கூடிய விஜய் அரசு, இன்னைக்கு வந்துருக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை 5 பேராக மாற்றிடுவோம், யூஜிசிலேருந்து ஒருத்தர் வரட்டும் அப்படிங்கிறாரு. சார், நீங்கள் 5 8 மாற்றுறதெல்லாம் முக்கியம் இல்லை. டெல்லியிலிருந்து எதுக்கு ஒரு ஆள் இங்கே வரணும்? நீங்கள் காங்கிரஸ்காரரு, நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய என்ன கொள்கையோ, பாஜகவினுடைய என்ன கொள்கையோ அதே கொள்கை தான் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் டெல்லியிலிருந்து ஒரு வர ஆளை ஆதரிக்கிறீங்க. தாவேகா காங்கிரஸோடு கூட்டணி வச்சது, விஸ்வநாதன் காங்கிரஸை சார்ந்தவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்துச்சு. இன்னைக்கு அவர் காங்கிரஸ்காரராக செயல்படுறாரு. அவர் காங்கிரஸ் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் பாதி ஆர்எஸ்எஸ் தான், சாஃப்ட் இந்துத்துவா தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் யூஜிசியிலிருந்து ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஓகே சொல்லி அதுக்கான சட்ட திருத்தத்தை மாத்துறீங்க. இதை விட இன்னொரு மோசமான விஷயம் கடந்த ஒரு வாரமாக எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. இந்த யூஜிசி அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கூடிய அமைப்பு. இந்த யூஜிசி அதே போல் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஏஐசிடி, நேஷனல் கவுன்சில், கிராஃப்ட் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேஷனல் கவுன்சில், இதை எல்லாத்தையும் கலைச்சிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அமைப்பை உருவாக்குறதுக்கு விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இந்த மசோதா பாராளுமன்றத்தில் இருக்குது, விவாதத்தில். பாஜக எம்பி புரந்தேஸ்வரி தலைமையில் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் விவாதத்தில் இருக்குது. கடந்த ஒரு வாரமாக எல்லா பத்திரிகையும் எழுதிட்டு இருக்கான். இது சட்டமாக வரப்போகுது. இது சட்டமாக வந்துருச்சு அப்படின்னா யூஜிசி இருக்காது, அதுக்கு பிறகு ஏஐசிடி இருக்காது, நேஷனல் கவுன்சில் இருக்காது. அப்போது இப்போ யூஜிசியிலிருந்து ஒரு மெம்பர் இருக்காங்களே, யூஜிசியை கலைச்சிட்டா அந்த மெம்பரே ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு வரமாட்டாங்களா விசி தேர்வில் அப்படின்னா அப்படி கிடையாது. யூஜிசி அப்படியே இந்த விக்சித் பாரத் சிக்ஷாக்குள்ளே போயிடும். அப்போ விக்சித் பாரத் சிக்ஷாவிலிருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் தேர்வில் உட்காருவார். அப்புறம் அவருக்கு பிடிச்சவர் வைஸ் சான்சலர் ஆக்குவார், அவருக்கு பிடிச்சவர் சிண்டிகேட் மெம்பர் ஆக்குவார், அவருக்கு பிடிச்சவர் பிரின்சிபல் ஆக்குவார், அவருக்கு பிடிச்சவர் ப்ரொஃபஸர் ஆக்குவார். ஸோ அப்போ இது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா பேட்டனை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழி. இதை நம்ம காலங்காலமாக தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா கல்வி அதிகாரமும் டெல்லியை நோக்கி போயிடக்கூடாது. இந்த இந்திய நாடு உருவாக்கப்படும் போது 1947 சுதந்திரத்துக்கு பிறகு புதிய அரசியலமைப்பு சட்டம் 1951 நடைமுறைக்கு வரும்போது கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலில் இருந்துச்சு. இந்த காங்கிரஸ், இந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலகட்டத்தில் எந்த மாநில அரசையும் கேட்காம மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமையை பொது பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 பட்டியல் இருக்கு. ஒன்று ஸ்டேட் லிஸ்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று சென்ட்ரல் லிஸ்ட், இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட். மாநில அதிகாரம், மைய அதிகாரம், 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம். 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இப்போது கல்வி இருக்கிறது. ஆனால் மாநில அரசாங்கத்தை கேட்க மாட்டாங்க, அவங்களா முடிவெடுத்துக்குவாங்க, அவங்களா சட்டத்தை மாற்றிக்குவாங்க. மாநிலத்திலேருந்து எந்த குரல் வந்தாலும் பொருட்படுத்திக்க மாட்டாங்க, நீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ பொதுப்பட்டியல் அப்படின்னாலே அது வந்து சென்ட்ரல் பட்டியல் தான். அப்படிதான் நீங்கள் வந்து இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ கல்வி உரிமை மாநிலத்தில் இருக்கணும், நாங்கள் கல்வி உரிமையை மாநிலத்துக்கு கொடுக்க போகிறோம், நாங்கள் வந்தால் கல்வி உரிமை மாநிலத்துக்கு வரும்னு பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர் என்ன பண்ணுறாரு? தமிழ்நாட்டில் கூடிய காங்கிரஸ் அமைச்சர், தாவேகா ஆதரவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உயர்கல்வித்துறை அமைச்சர் டெல்லியிலிருந்து ஒருத்தர் வந்து உள்ளே இருப்பார் அப்படிங்கிறாரு. அப்போ ராகுல் காந்தி ஒன்று பேசுகிறாரு, இவர் ஒன்று பேசுகிறாரு. நமக்கே வேடிக்கையாக இருக்குது. ஸோ அப்போ இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது அப்படிங்கும்போது டெல்லி அதில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்க. கிளாஸ் 45, கிளாஸ் 47, கிளாஸ் 49 இந்த விக்சித் பாரத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். முழுக்க 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 மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் கொண்ட ஒரு பாடி அவங்க உருவாக்குறாங்க. அந்த பாடி அவங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி யூஜிசி மெம்பரை கொண்டு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிகளை உட்கார வச்சுட்டா இயல்பாகவே மாநில பல்கலைக்கழகங்கள் எல்லாமே நேரடியாக அந்த விக்சித் பாரத் கீழே அக்ஷா கீழே வந்துடும். ஸோ இந்த திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பாஜக ஆர்எஸ்எஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை விடக்கூடாதுன்னு திமுக அதிமுக வெளிப்படையாக சண்டை போட்டிருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதை விட ஒரு படி முன்னாடி போய் திமுக அரசு இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. வர ஜூலை 29 விசாரணைக்கு வருது. அதுக்கு முன்னாடியே இந்த விஜய் அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்குங்க டெல்லியோடலாம் சண்டை, கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம், ஆர்எஸ்எஸ்காரங்க வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்காரன் வந்தால் என்ன நடக்கும்? சிலபஸ் எல்லாம் மாற்றுவான். எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஏபிவிபின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு வரும். ஆரியம், வேதம், பார்ப்பனம், இந்துத்துவம் இந்த மனப்பான்மையை ஒரு 10 வருஷத்துக்குள்ள வளர்த்துருவான். இன்னைக்கு செஞ்சி செஞ்சி செஞ்சின்னு விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாரும் 10 வருஷம் கழிச்சு சங்கியா மாறிடுவான். அப்போ இங்க சங்கிகளை நேரடியாக திமுக அதிமுக இருந்தால் உருவாக்க முடியாது என்பதற்காக தாவேகா மாதிரியான ஒரு அரசை உருவாக்கி அதனூடாக பல்கலைக்கழகம் கல்லூரிகளை ஆர்எஸ்எஸ் மாற்றி அதுல பாஜகவை வளர்த்தெடுக்கிறது, ஆர்எஸ்எஸ் வளர்த்தெடுக்கிற வேலையை அவங்க செய்யறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அது கம்யூனிஸ்டாக இருக்கலாம், இல்லை விசிகாவாக இருக்கலாம், நாங்கள் ஆர்எஸ்எஸ் அப்படியே தடுத்து நிறுத்த போகிறோம் விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை
கேட்டை திறந்து விட்டு இந்த விஜய் அவர்கள் வரவேற்று உள்ள கூட்டு வர்றாரு. ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாயே திறக்காம இருக்கிறீங்க. ஜென்சிக்கள் விஜயை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லாத்தையும் இந்துத்துவாவில் அடவானம் வைக்க வேலையை இந்த செயல் செய்யும். இதை சட்டத்தை மாற்றவே கூடாது. மாற்றுறதுக்கான முயற்சிகளை கைவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே விருப்பமாக இருக்குது.